அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் 2 மிக முக்கியமான ரூப்ரிக் பார்க்கலாம். ஒன்று டிபெண்டன்ட், இன்னொன்று டிசையருடைய முதல் பாகம். இதில் டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அவங்க பிறரை சார்ந்திருப்பது அல்லது பிறருடைய நிழலில் இருப்பது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு மற்றவர்களை சார்ந்திராத ஒரு வாழ்க்கை அப்படின்றது அவங்களால நினச்சி பார்க்க முடியாது. இதற்கு மிக முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சட்டேலாவும் சைலிஷியாவும். பெரட்டா கார்ப் மற்ற சில மருந்துகள் வரும். பட் பல்சட்டேலா சைலிஷியா கம்ப்ளீட் ரெப்பர்ட்டில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசையர்ஸ் அப்படின்னா ஆசைப்படுதல். இதில் ரொம்ப பெரிய ரூப்ரிக், அது கீழே எக்கச்சக்கமான சப் ரூப்ரிக் இருக்குது. அதில் முக்கியமான சில ரூப்ரிக்கல்னு பார்த்தீங்கன்னா, டிசையர்ஸ், ஃபைனரி, பியூட்டிஃபுல் திங்ஸ். ரொம்ப நுணுக்கமான அழகான பொருட்கள் மேலே இவங்களுக்கு ஆசை இருக்கும். இதுக்கு லில்லியம் டிக், சல்ஃபர் முக்கியமான மருந்துகள். அடுத்து டிசையர்ஸ் டு பி இன் கேவிட்டி. அவங்க ஒரு குழிக்குள்ளே இருக்கிறதுக்காக விருப்பப்படுவாங்க. இதுக்கு எலாப்ஸ் ஒற்றை மருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலாப்ஸ் ஒரு பாம்பு. பாம்புக்கு இந்த மாதிரி குழி, புற்று போன்ற இடங்கள் இருக்கிறதுக்கு பிடிக்கும். அந்த தன்மையிலேருந்து வர்றது தான் இந்த ரூப்ரிக். அடுத்து டெல்யூஷன், ஆல்வேஸ் சேஞ்ச். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி மொபைல் மாற்றுவாங்க, அடிக்கடி புது ட்ரெஸ் எடுப்பாங்க, அடிக்கடி கார் மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஹெப்பார்சல்ஃப், காலிகார்ப், பல்சட்டிலா, டியூபர்குலினா 4 முக்கியமான மருந்துகள். டிசையர்ஸ் டு பி சேர்ஃபுல். அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், டல்லாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க. இதுக்கு சின்கோனா ஒற்றை மருந்து. அடுத்து டிசையர்ஸ் டு வியர் ஹிஸ் பெஸ்ட்டு கிளாத்திங். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்துலேயே பெஸ்ட்டு கிளாத்தாக, எப்போ போனாலும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கிளாத்தாக போடணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. இதற்கு கோணியம் ஒற்றை மருந்து. டாக்டர் சரவணகுமார் சார் இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி டிசையர்ஸ், ட்ரக்ஸ், ரெக்ரியேஷன். அது என்னென்னா, அவங்களுக்கு இந்த மது போதை பொருட்களை எடுத்துக்கொண்டு ரொம்ப ஒரு உற்சாகமாக பொழுதை கலைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஆந்த்ரோசைனம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டிசையர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் எதுனாலும் ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு சாண்டோனினம் ஒற்றை மருந்து. சரிங்களா? ரைட். அடுத்து டிசையர்ஸ் ஃபெமிலியர் சரௌண்டிங்ஸ். அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமான நபர்கள் எப்போதும் தன்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு பெரட்டா கார்ப் ஒற்றை மருந்து. நமக்கு நல்லாவே தெரியும், பெரட்டா கார்ப்னால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதனால் சுற்றி தெரிஞ்சவங்க எப்போவுமே இருக்கணும், அவங்க ஆசைப்படுவாங்க. டிசையர்ஸ் ஃப்ளவர்ஸ். பூக்களை ரொம்ப பிடிக்கும். பூக்களை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பூக்கள் ரொம்ப பிடிக்கக்கூடிய 2 மருந்துகள் பார்த்திங்கன்னா, ஆர்சனிக்கம் ஆல்பம் அண்ட் நேட்ரம் யூரியாட்டிக்கம். அடுத்து டிசையர்ஸ் ஃபார் ஃபுட் ஃபோரேஜ். அவங்களுக்கு கால்நடை தீவனங்கள், இந்த புண்ணாக்கு மாதிரியான விஷயங்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்கு ஒற்றை மருந்து சாக்லேட். அடுத்து டிசையர்ஸ், ஃபுல் ஆஃப் டிசையர்ஸ். எல்லாமே அவங்க முழுக்க ஆசை மட்டும்தான் படுவாங்க. இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கேப்ரிசியஸ்னஸ். சரிங்களா? இயற்கு மாறான தன்மை. ஸோ ஃபுல் ஆஃப் டிசையர்ஸில் முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரையோனியா, சினா, காஃபியா, டல்கேமரா, இக்னீஷியா, இபிகாக், நக்ஸ்மோஸ்கோட்டா, பல்செட்டிலா, ரீயம், ரஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்பைஜிலியா. சரிங்களா? அடுத்து டிசையர்ஸ் ஃபார் கிராண்டர். அப்படின்னா ரொம்ப ஒரு பேராற்றல், பெரும் பதவி தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. இதுக்கு குராரை ஒற்றை மருந்து. அடுத்து டிசையர்ஸ் டு டு கிரேட் திங்ஸ். ஒரு பெரிய செயல்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். இதுக்கு கொக்கைன் ஒற்றை மருந்து. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கொக்கைன் ஒரு ஸ்டிமுலேட்டிவ் ட்ரக் ரெமடி. ஸோ அதனால் அந்த தன்மையிலேருந்து வர்றதா இந்த ரூப்ரிக். சரிங்களா? இந்த மாதிரி நான் இந்த டிசையர் எவ்ரிதிங் பயன்படுத்தி சாண்டனின் ஒரு பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி
இந்த சேஞ்ச் ஆல்வேஸ் புடவை அடிக்கடி மாற்றுறதுக்கு வந்து பல்சட்டிலா கொடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட். அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தது, இந்த பல்சட்டிலா இண்டிகேட் ஆச்சு, அவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணிக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டிபெண்டன்ட் பயன்படுத்தியோ அல்லது டிசைர் பயன்படுத்தியோ பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா.